மேத்யூ 24 வந்து எவ்வளோ தூரம் பேசினாலும், என்னமோ தெரியல, நம்மள அறியாம ஒ அதே விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம், தெரியாத குணங்கள் நெறையா பேசியிருக்கோம். ஆனா, இந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன ஒரு 5 வருஷம் பேசலாம் போல இருக்குன்ற மாரி தோணிட்டே இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம அந்த காலத்துல இருக்கிறதுனால. ஆ, அந்த பர்ட்டிகுலர் இப்போ கிறிஸ்ட் முதல்ல பிறந்தார்ல, ஆ. அந்த காலத்துல இந்த மாரி ஒரு இது நடந்தா, அவங்க எத பத்தி அதிகம் பேசியிருப்பாங்கன்னா, ம், அந்த வசனங்கள், அவரு பிறக்கிறது, ஆமாங்க இந்த மாரி சொல்லியிருக்கு. அத பத்தி தான் அதிகம் பேசியிருப்பாங்க. ம். இப்ப நம்ம அந்த எண்ட் டைம்ல இருக்கிறதுனால, எண்ட் டைம் உடையதான அந்த பர்ட்டிகுலர் சாப்டர்ல நம்ம நெறைய பேசுறதுக்கு வாய்ப்பு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து டிசைபிள்ஸ் ரொம்ப கேட்கறாங்க. ஒரு ஒரு முக்கியமான ஒரு மேட்டர ரொம்ப லைட்டா கேட்கறாங்க. அதுவும் பரிசுத்த ஆவியோட துணையோட கேட்கறாங்க. இ முடிவு காலங்கள்லாம் எப்போ வரும்? அது ஒரு மாரி ப்ராஃபட்டிக்கா கேட்கறாங்க. ஆனா, அத கிறிஸ்ட் வந்து ரொம்ப அழகா அத டீட்டெயில்டா சொல்றாரு. அத கனெக்ட் ஆயி போன போன பதிவுல கூட நீங்க எசேக்கியல கனெக்ட் பண்ணீங்க. அப்புறம் ரெவலேஷன கனெக்ட் பண்றோம். தானியேல கனெக்ட் பண்றோம். இது ஒரு பேனியன் ட்ரீ மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். இங்கருந்து இப்படியும் போலாம், அப்படியும் போலாம். இப்படியும் ஸோ எப்படி நீங்க அத தியானிக்கிறீங்க? எப்படி அத தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அந்த மேத்யூ 24:3ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆ. அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து கிறிஸ்ட் சொல்லியிருக்கிற ஆன்ஸர் இருக்கு இல்லைங்களா? அது ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் உடையதான இன்சிடென்ட்ஸ். ஒரு கேள்விக்கு இவ்ளோ ஒரு ஆமா. அது வந்து ஜிப் மோட்ல இருக்கும். ஓஹோ! நீங்க நெறைய ஃபைல் சொல்லுவாங்க. ஜிப் ஃபைல்ஸ்லாம் கிறிஸ்பா சொல்லுவாங்க. கிறிஸ்பா இருக்கும். கிறிஸ்பா. அத நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள இருந்து. ஓ! ஏன்னா, உம்முடைய வருகைக்கும், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ம். இப்போ வருகைக்கான அடையாளம், உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லணும்னா, கிறிஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறார்ன்னா, வருகைக்கான அடையாளத்தில ஆரம்பிச்சு, ம். அந்த அடையாளத்துக்கு வர வேண்டிய அடையாளங்கள் என்னன்றத பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ம். அத தோண்ட தோண்ட இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து அத படிச்சிருந்தான்னா, அவனுக்கு அது அப்பயும் அவனுக்கு புரியும் அது. அந்த டைமுக்கு அது அந்த டயத்துக்கு கரெக்ட்டா அதுல அதுல உள்ள காரியம் அதுல தெரியும் அவனுக்கு. கரண்ட்டா இருக்கு. கன்ஃபார்மா இருக்கு. அதனால தான் அது 2000 வருஷமா லைவாவே இருக்கு. ம். நான் எவ்வளோ பெரியதான ஒரு மதியீனமான ஆள்ன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கு. 20 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஒரு 1 இயர்ல ஒரு 3, 4 பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டேன். ம். இந்த ஃபுல்லா மினிஸ்ட்ரிக்காக டீட்டெயில்டா. டீட்டெயில்டா ஒரு 3 பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்ட பிறகு, லிட்டரலி நான் சொல்றது உண்மை கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் ஈவினிங் உட்காந்துட்டு, இதுக்கு மேல இந்த ரெவலேஷன் புக்ல என்ன இருக்கு? அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. நானு 3 பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். 3 பவர் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ம். இப்போவாவது என்கிட்ட ஒரு 27 பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது உள்ள இருக்கு. ஆனா இப்பவும் கைமண் அளவு தான் அதுன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னு சொல்ல முடியாது. அதுவும் இப்போ நோ சான்ஸ். ம். அப்போ ஒரு 3 பவர் பாயிண்ட்ட பண்ணிட்டு, ஓகே. இதுக்கு மேல ரெவலேஷன்ல என்ன இருக்கு? நம்ம எல்லாம் அதான் சில நேரத்தில நம்ம மதியீனத்த அவர் பொறுத்துக்கிறார்ன்னு இருக்குல்ல. அத அவர் அப்படியே பொறுத்துக்கிட்டு, ஒரு நாள் பிரேயர்ல ஆவியானவர் உணர்த்தினது. இதுக்குள்ள இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒருவேளை மேபி அதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா கூட இருந்திருக்கலாம் எனக்கு. ம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசாயாக்கு பேசுற ப்ராபசி வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் அவர் என் நாவை தொட்டார்ன்னு இருக்கும். டோனே அதுக்கு மாறும். அதுக்கப்புறம் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அடிச்சு நவுத்துவாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரெவலேஷன்க்குள்ள போன பிறகு தான், ஒரு வசனத்த மட்டும் தியானிக்கிறதுக்கே எனக்கு 6 மாசத்துக்கிட்ட தேவைப்பட்டுச்சு. 1 ஒரு வெர்ஸ் 6 மாசம். ரெவலேஷன் 13:1 ம். நான் 13 சாப்டர் ரெவலேஷன் 7 சாப்டருக்கு ஒரு புக் போட்டோம். ம். கமெண்ட்ரி மாரி ஒண்ணு போட்டோம். அந்த மொத்த 18 வசனமும் எனக்கு புரியறதுக்கு, இன்னும் அதோட ஃபுல் டீட்டெயில்க்குள்ள போல. ம்ஹ்ம். புரியறதுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஒரு வசனத்துக்கு 10 வருஷம் 10 வருஷம் ஆச்சு அந்த அதிகாரத்த நான் மொத்தமா ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு, பண்றதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. 2004ல மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். 2015ல புக் போட்டோம். ஒரு டெக்கேட். இப்போ இந்த ஒரு அதிகாரத்திற்கு எனக்கு ஒரு 10 வருஷம் தேவைப்பட்டிருக்குன்னா, 22 அதிகாரம் இருக்கு ரெவலேஷன்ல. சரியா? நீங்க சொல்றதே எனக்கு பக்குன்னு இருக்கு. அது இல்லாம நம்ம மத்திய 24க்குள்ள வந்திருக்கோம். அதனால வந்து அதனால தான் 2000 வருஷமா இந்த புக் லைவா இருக்கு. ம். ஒன் லைஃப் டைம் இஸ் நாட் எனஃப்ன்னுவாங்க. ஆமா. ஸ்டான்லி எக்ஸாக்ட்லி. அண்ணா அதான் சொன்னாரு. அ திருப்பியும் என்னென்ன கேட்பீங்க? இஃப் யூ ஆர் பேக் டு பேக் இன் 20 அஸ்வின் நான் இன்னும் பைபிள வந்து இன்னும் திருப்பியும் நான் தியானிக்கணும். திருப்பியும் தியானிக்கணும். நான் இன்னும் முடிக்கல அப்டின்னாரு. நான் யோசிச்சேன். இவருக்கே அப்டின்னா அண்ணன் சொன்னதா நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆ ஒரு இதுல 5% 5% தான் தான் முடிச்சிரு நான் அது வந்து இதுவரைக்கும் ஒரு 50 இடத்துல சாட்சியா சொல்லிட்டேன். 50 இடத்துல சாட்சியா சொல்லிட்டேன். அவரே 5% தான் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மலாம் 0.5ல கூட இல்ல. இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அவர் பைபிள் டீச்சர். டீச்சர். அவரே 5% தான் சொல்றாருன்னா, நம்மலாம் 0.5ல கூட இல்ல. அப்பன்னா என்ன அர்த்தம்?
ஒரு சிலர்லாம் சொல்லும்போது யாரையும் குறை சொல்ல. அவர் சொல்லும்போது அந்த வேர்ட் சொல்லுவாங்க. "எனக்கே பைபிள் சொல்லிக் குடுக்குறியான்னு?" கேட்டாங்க. எனக்கு அது அப்போ நான் அவங்க என்ன ரேஞ்சில இருக்காங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. புரியுது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது உள்ள அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. அவ்வளோ தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. அது அவ்வளோ வந்துட்டு தான் ட்ரெஷர். இருக்கும். ஒரே அதிகாரத்த நீங்க இப்போ படிச்சுட்டு அடுத்த வருஷம் படிச்சு பாருங்க. அதுல வேற ஒண்ணு இருக்கு. ஒரு 3 டேஸ் பேக் ஒரு உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிச்சோம். மேபி ம். இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். நம்ம இப்ப அந்த ஃப்ளோல வரதுனால சொல்றேன். 8ஆம் அதிகாரத்த படிச்சோம். 2 கொஸ்டின் கேட்குறாங்க. 3ஆம் அதிகாரத்துல மணவாளன பார்த்து, "இவர் யார்?" அப்படின்னு கேட்குறாங்க. ம். 8ஆம் அதிகாரத்துல மணவாட்டிய பார்த்து கேட்குறாங்க, "இவள் யார்ன்னு?" இந்த 2 கொஸ்டினும் ரெவலேஷன்ல இருக்க கொஸ்டின். ஆனா சாலமன் உன்னத பாட்டுல கேட்குறாரு. அப்போ ம். காட் இந்த 2 கொஸ்டினையும் நியூ பண்ணாங்க. டெஸ்ட்மென்ட்ல கனெக்ட் பண்ணி, இவங்க கேட்குறவங்க யாரு? எதுக்கு கேட்டாங்க? 2 பேரும் எங்கேருந்து வராங்க? அது அப்படியே இங்க இருக்கு பைபிள்ல. இத்தனைக்கும் இது சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ். இங்க சாங்ஸ் ஆஃப் ஆமா. அப்ப இங்க இருக்கிற விஷயம் அங்க இருக்கு அங்க பாருங்க. இருக்கு. அந்த மாதிரி பைபிள் வந்து பயங்கரமான ஒரு புக்கு. அது வந்து இவங்க வச்சிருக்க எல்லா காம்ப்ளிகேட்டடான இது வச்சிருப்பாங்க. மதர் போர்ட்ல எல்லாமே ம். வச்சிருப்பாங்க. டிஎன்ஏலாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்த விட மோர் காம்ப்ளிகேட்டட். பட் நமக்கு புரிய வைக்கிறார் காட் அவ்வளோதான். ம். இப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன மாரி, இந்த மேத்யூ 24லருந்து அ திருப்பியும் ஒரு கேள்வி. அது எப்படி நீங்க ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க. இதுல ஒரு ஒரு அந்த கேள்விய நம்ம பேசிட்டே போலாம். ஆனா இதுல இன்னும் ஒரு ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்ற மாரி நம்ம பேசணும். கடந்த மாசம் ஜூன்ல இருந்து ம். ஒரு பரபரப்பான செய்தி வந்து உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. கரண்ட்டா. கரண்ட்டா ம். எந்த சேனல்ஸ்குள்ள போனீங்கனாலும், எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும், நியூஸ்ல. அது வந்து ஒரு டாபிக்கா இருக்கும். டெய்லி இருக்கும். என்னன்னு ம். கேட்டீங்கன்னா, எல் நினோன்னு ஒண்ணு. ம். அவங்க அத பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. எல் நினோன்னா என்ன? நம்ம நேயர்களுக்கு ஈஸியா விசுவாசிகளுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உலகம் எரியத் தொடங்கியிருக்கு. ஹீட் ஆவுது. குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங். ஹீட் ஆயிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இதே மாரி ஒரு 1876ல வந்துச்சு. எல் நினோ இதுக்கு முன்னாடி 1876ல வந்திருக்கு. நடுவுல நெறைய வந்திருக்கு. ம். நம்ம ஏன் 1876 சொல்றோம்னா, இப்ப நமக்கு வந்திருக்கிற இந்த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் எல் நினோ இருக்கு இல்லையா? அது 1876ல வந்தது தான் இருக்கிறதுலே உச்சம். ஓஹோ! அந்த காலகட்டத்தில வந்து உலக மக்கள் தொகையில 5% 0.5% செத்துட்டாங்க. 50,00,000 பேர் செத்துருக்காங்க. ம். அன்னைக்கு வந்து உலக மக்கள் தொகை 140,00,00,000. அப்ப பெரிய தொகை அது. பெரிய பெரிய தொகை. தொகை. அதுல வந்து செத்து போயிருக்காங்க. அதுல ஓ! அதிகம் பாதிக்கப்பட்டது இந்தியா தான். அந்த ம். பீரியட்ல. ம். ஸோ அப்படி ஒரு பாதிப்பு வந்ததான அப்படி ஒரு எல்னினோ வந்து இப்போ ம். வந்திருக்கு. ம். இப்போ வந்து அத விட மோசமா வந்திருக்கு. எல்னினோன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருவோம். அத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இத பேசுறோம் அப்படின்னா, மத்த 24:3ல ம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ம். இந்த கொஸ்டின் கேட்கப்படுது. இப்போ இவரு பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுக்கு பதிலா நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேதின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ம். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ம். இது அதுல இருக்கு. எரிந்து அழிந்து ம். போகும்னு இருக்கு. உருகி போகும்ன்ற வேர்ட் இருக்கு. ம். நீங்க ஆமா. 2 பீட்டர் 3:10 வாசிச்சீங்கன்னா, ம். தி எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட்ன்னு ஒரு வேர்ட் மெல்ட்டன். இருக்கு. ஆமா இருக்கு. ம். ம். தி எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட்ட வந்து சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க பைபிள்ல இருந்து. ஓஹோ! இந்த எர்த் எப்படி உருகும்? ம். எலமெண்ட்ஸ் வில் பில்ட்ன்றீங்களே எப்படி உருகும்? அப்படின்னு சொன்னாங்க. ம். ஒரு காலகட்டம் வரைக்கும் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்களே, ம். அதுக்கப்புறம் அதுக்கு வேற ஒரு கதை சொல்லுவாங்க. ம். அப்ப எரிமலையிலலாம் பார்த்தீங்கன்னா, கல்லெல்லாம் உருகுது. ஆமா. எரிமலையில உருகி ஓடி வருது. அத லாவான்னு சொல்லுவோம். ம். வால்கனோல இருந்து. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அப்படியே பாறையா மாறிடும். ஆமா. அப்போ அதோட ஸ்டேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிக்விட் ஸ்டேட்டா இருந்து அது சாலிட் ஸ்டேட்டா ஆமா, மாறி ஆமா. இருக்கு. அந்த மாரி திருப்பி உருகவும் வாய்ப்பு இருக்கு. ம். உருகி கல்லானது திருப்பி கல் உருகாதா? இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட்ன்ற வேர்ட் வந்து உருவாக ஆமா. நிறைவேற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் ஜூன்ல பார்த்தீங்கன்னா, அ ஜெர்மனில 40, 41 டிகிரி செல்சியஸ். ம். அது நமக்கு சாதாரணம். ம். அவங்களுக்கு இல்ல. ம். நமக்கே சாதாரணம் கிடையாது. நமக்கு சம்மர் தான் அப்படி இருக்கும். ஆமா, ஆமா. நமக்கும் ஹீட் கஷ்டமா தான் இருக்கு. பயங்கரம். அவங்களுக்கு 41 டிகிரி செல்சியஸ். ம். ரோட்ல அந்த ட்ராம்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கு வந்து ஒரு ரெயில் போட்டிருப்பாங்க அவங்க. ம். அதெல்லாம் உருகிருச்சு. ஓ! அது உருகி, தார் உருகி, அப்புறம் அந்த அ டிராஃபிக் லைட் இருக்கும்ல, ஆமா. அந்த போஸ்ட் எல்லாம் உருகிருச்சு. உருகி பார்த்தீங்கன்னா, எல்னினோவுடைய எஃபெக்ட் பயங்கரமா மாறிடுச்சு. ம். எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட். உருக ஆரம்பிச்சிருச்சு. ம். இது வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் இருக்கும். ஆகஸ்ட் வரைக்கும் போகும். ம். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் பயங்கர மோசமா இருக்கும். அதோட எஃபெக்ட் 1 1/2 இயர்ஸ்க்கு இருக்குன்றாங்க. ம். 1876ல வந்ததெல்லாம் 5 வருஷத்துக்கு அதோட எஃபெக்ட் இருந்திருக்கு. ம். இப்போ வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, மினிமம் 2 இயர்ஸ்க்காவது இந்த எஃபெக்ட் இருக்கும். 2028 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ம். அவ்வளவு மோசமான இது வந்து டைரக்ட் எஃபெக்ட் நான் சொல்றது. ம். ஜனங்கள்லாம் வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ளேயே கிடக்குறான்.
இன்னும் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த ஃபயர் இன்ஜினுக்கு நம்ம தண்ணி அடிப்போம்ல, ம். அந்த மாரி நாலா பக்கமும் ஒரு பொது இடத்துல ஜனங்கள நிக்க வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ம். ஜனங்களால தாங்க முடியல. அ ஜூன் லாஸ்ட்ல மட்டுமே ஜூன் லாஸ்ட்டுக்குள்ள மட்டுமே 1000 பேர் செத்துட்டாங்க. ம். பிரான்ஸ்ல மட்டும். யூரோப் முழுக்க. மிக மோசமான ம். ஒரு குளோபல் வார்மிங். இப்ப நீங்க இந்த வசனத்த இப்ப எடுங்க. ஒரு 2000 இயர்ஸ் பேக் இந்த வசனம் எழுதப்படுது பேதுருவால. ம். பூமி வந்து அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ம். பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு, எரிந்து அழிந்து போகும், உருகி போகும். 8ஆம் அதிகாரம் ரெவலேஷன்ல இருந்து வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல வந்து 4 எக்காளம் ஊதப்படுது. ம். முதல் எக்காளம் ஊதினான். 8:7ல இருக்கு. ம். ரெவலேஷன் 8:7ல. முதல் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலிருந்து கொட்டப்பட்டது. ம். மரங்களில் 3 1 பங்கெல்லாம் எரிந்து போயிற்று. ம். பசும் புல் எல்லாம் வெந்து போயிற்று. இப்ப அது நடந்துட்டு இருக்கு. இப்ப அது நடக்குதுன்னா, அந்த ப்ராபசி நடக்காதான்னா இல்ல. அதோட ம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். 8ஆம் ம். அதிகாரம் இனிமேட்டு தான் நடக்கும். வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும். ம். 2ஆம் தூதன் எக்காளத்தை ஊதினான். ம். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதுண்டு. ஆஸ்ட்ராய்டுன்னு இருக்கும். ம். இப்ப ஆஸ்ட்ராய்டு பூமிய தாக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் பாருங்க, ஆ மிகப்பெரியதான அக்கினியால பாதிப்பு வருது. ம். 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஆ எரிகிற நட்சத்திரம் தீவெட்டியைப் போல வந்து விழுந்தது. இப்ப நீங்க 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். சூரியனிலும், சந்திரனிலும், நட்சத்திரங்களிலும் 3 1 பங்கு அந்தகாரப்பட்டது. ம். எல்லாமே குளோபல் வார்மிங். ம். ஆனா இது கொடுக்கப்பட்டது, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ம். பத்மோஸ் ஐலாண்ட்ல ஆமா. 1 செஞ்சுரியில தான் இது கொடுக்கப்பட்டது. ம். அன்னைக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னே தெரியாது. ம். ஏன்னா, நோ ஃபேக்டரிஸ். ஆமா. இன்னைக்கு இருக்கிற மாரி வாகன வளர்ச்சி எதுவுமே அப்படி கிடையாது. ஒண்ணுமே இல்ல. இல்லையா? ம். கட்டடங்கள் இந்த அளவுக்கு கட்டடங்கள் கிடையாது. ஆமா. மரங்கள் இத விட ஒரு 80% அதிகமா இருந்தது. ஆமா. ஸோ வி டோன்ட் நோ எனிதிங் அபௌட் குளோபல் வார்மிங். அதுவும் இல்லாம ஜானுக்கு வந்து தனிமைப்படுத்தி, அவர ட்ரஸ்ட் பண்ணி இது எழுதுன்னு சொல்லி, சொல்லுன்னு வேற சொல்றாரு. சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்டதான இந்த காலகட்டத்தை குறித்து ம். ரெவலேஷன் 7ல தான் வந்து ராப்சர் வருது. ம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல சிங்காசனம் நிக்குது. 8ல தான் 7த் சீல் உடைக்கிறாரு. இந்த ம். 7த் சீல் உடைக்கப்பட்ட உடனே குளோபல் வார்மிங் ஆரம்பிக்குது. ம். இப்போ குளோபல் வார்மிங்க்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. ம். சரி, இதுக்கப்புறம் இந்த குளோபல் வார்மிங் குறையுமானா? குறையாது. குறையணும்னா என்ன செய்யணும்? ம். மொத்த வாகனத்தையும் நிறுத்தணும். இஸ் இட் பாசிபிள்? ம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளி யோசிங்களேன். இப்போ ரொம்ப சூடாயிடுச்சு. ம். ஜனங்கலாம் என்ன பண்றாங்க? கூலா இருக்கறதுக்கு நைட்ல தூங்குறதுக்கு. ஏசி போடுறோம். ரூம் ரூம் மட்டும் மட்டும் கூல் தான் கூல் ஆகும். ஆகும். ஆனா பூமி இன்னும் சூடாகும். ம். இந்த 1 மாசத்துல மட்டுமே லட்சக்கணக்குல ஏசி வித்திருக்கு. அப்ப ம். இந்த லட்சக்கணக்குல ஏசியோடையதான குளோபல் வார்மிங் இமிடியேட்டா ரைஸ் ஆக போகுது. ம். ஆல்ரெடி 2015ல பிரான்ஸ்ல ஒரு இது நடந்துச்சு. குளோபல் வார்மிங் உடைய மீட் ஒண்ணு நடந்தது. அதுல வந்து என்ன செஞ்சாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் அவங்க வந்து ஒரு சட்டம் போட்டாங்க. சட்டம் மீன்ஸ் ரிக்வெஸ்ட் மாரி வச்சு ட்ரீட்டில சைன் பண்ண சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங் அதிகமா இருக்கிறதுனால, இப்போ நம்ம 1.5ல இருக்கோம். 2க்குள்ள இத நிறுத்தணும். ஓவரால் குளோபல் வார்மிங். ம். ஏன்னா எல்லா பக்கமும் ஃபேக்டரிஸ். ஆமா. வேற வழியே இல்ல. டெவலப்மெண்ட் ஆவ அது டெவலப்மெண்ட் ஆகணும். இல்லன்னா மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ம். மக்களுக்கு வேலை கொடுக்காட்டி, நீங்க வெறும் மக்கள் சும்மா இருந்தா சாப்பாட்டுக்கு அவன் என்ன பண்ணுவான்? பிரச்சனை தான். கொள்ளையடிப்பான், திருடுவான், ஏதோ ஒண்ணு நினைக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன். ம். மக்கள் தொகை அதிகமாகுது. மக்கள் தொகை அதிகமாகுனா வேலை வாய்ப்புகள் அதிகமாகணும். வேலை வாய்ப்புகள் அதிகமாகணும்னா ஃபேக்டரிஸ் இந்த மாரி காரியங்கள் புதுசா அதிகமாகணும். வரணும். அப்ப புதுசா வந்துன்னா குளோபல் வார்மிங் இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, நீங்க கண்டுபிடிக்கிற எல்லாத்துக்கு பின்னாடி சூடு தான் இருக்கு. ம். ஒரு டேட்டா சென்டர் ஒரு இடத்துல வைக்கணும்னா, எத்தன கேலன் தண்ணி ஆகும் தெரியுமா? ம். அந்த நிலத்தடி இருக்கிற மொத்த தண்ணியும் போயிடுங்கிறான். அந்த சிப்ஸ் பண்ணா கூட வாட்டர் தேவைப்படுது. மொத்தம் போயிடும்ன்றான். அந்த அந்த ஊரே தண்ணி இல்லாம மொத்தமா போயிடும்னு சொல்றான். ம். அப்போ இப்ப நாம இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க தொட்டுட்டீங்க. ஸோ டோட்டல் குளோபல் வார்மிங் இப்போ வேர்ல்டு வைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பிரான்ஸ் அந்த கிளைமேட் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, 1.5ல நிறுத்துங்க ம். அப்படின்னு சொன்னாங்க. 2030க்குள்ள நம்ம வந்து 1.5க்குள்ள அத ரீச் பண்ணுவோம். ஏன்னா வேற வழி இல்ல. ரீச் ஆகும். ம். அப்படி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி ரீச் பண்ணிட்டோம்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சர்வை பண்றத பண்ணலான்னு. ஆனா 2026லயே நம்ம 2 கிட்ட வந்துட்டோம். 1.5ல இருக்க வேண்டியவங்க 2க்கு வந்துட்டோம். அப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆகல. இஸ்ரேல், ஈரான் வார்லாம் ஸ்டார்ட்டே ஆகல. ரஷ்யா, உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகல. அப்பவே 1.5 தாண்டி 2 கிட்ட வந்துட்டோம். நவ் வார் ஸ்டார்ட்டட். எனக்கு தெரியும் தானே எவ்வளோ பெரிய மிசைல்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு. 2025, 26ல மட்டுமே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. வேர்ல்டு வைட் சொல்றேன். அப்போ இவ்வளோ குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இன்னும் நியூஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நியூஸ்ல பார்க்கறது தான். இதை எதையுமே நாம வந்து இன்னும் கால்குலேட் பண்ணல. ஆமா. நம்ம இன்னும் பாரிஸ் மீட்ல தான் அதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த பாரிஸ் மீட் படி நம்ம வந்து 1.5ல இருந்து 2க்குள்ள வந்திருக்கணும். ம். இப்போ 2 எல்லாம் தாண்டி முடிச்சிட்டோம்.
ஆனால் அவங்க அவங்க குடுத்த ரிப்போர்ட் தான் சொல்றேன். இது நான் சொல்றது இல்ல. ம். 3.5 அச்சீவ் பண்ணோம்னா, டோட்டல் பூமி தானா எரியும். ம். ஏன்னா 3.5னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல குளோபல் வார்மிங். இப்ப நடக்குதுல்ல, ஜனங்களுக்குள்ள அந்த இது காரியங்கள் வருதுன்னு. இது வந்து தானாவே எல்லா இடத்துலயும் இப்ப உருகுதுல்ல, ம். எரியும் எல்லாமே. ம். அத்தனையும் எரிய 3.5 நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ப. நவ் வி ஆர் கிராசிங் த 2 நவ். ம். இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம். எல்னினோனால மட்டும் இல்ல. எல்னினோ வந்து அதுக்கு இப்ப என்ன சொல்றது? எரியறதுல ஃபியூயல் ஊத்துது அது. ம். புரியுது. அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம எரிஞ்சுகிட்டு இருக்கோம். அதில கொண்டாந்து அந்த ஃபியூயல ஊத்துறது தான் எல்னினோ. இதுக்கப்புறம் இன்னும் உச்சநிலையை நம்ம அடைவோம். இதுக்கப்புறம் நீங்க இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100லேருந்து 120 வருஷத்துக்கு பின்னாடி போனா தான் இது எல்லாமே சரி பண்ண முடியும். ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடாது, வாகனங்கள் இருக்கக்கூடாது, திருப்பி பழையபடி மரங்கள் இருக்கணும். பொல்யூஷனே இருக்கக்கூடாது. பொல்யூஷனே இருக்கக்கூடாது. ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு இயற்கை வாழ்வு வாழத் தொடங்கணும். இஸ் தட் பாசிபிள்? உங்க செல்ஃபோன கீழ வைக்க முடியுமா உங்களால? கஷ்டம். உங்களால முடியாதுல்ல. முடியாது. விட்டுருங்க. அப்ப இது நடக்காது. ம். இதுக்கப்புறம் டேட்டா சென்டர்ஸ குறைக்க போறீங்களா? ம். இல்ல. இனிமேட்டு சேட்டலைட்ஸ கீழ இறக்கிடுவீங்களா? இனி யூ கான்ட் டூ எனிதிங். இல்ல. எதுவுமே பிராக்டிகல் கிடையாது. ஆமா. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ம். இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாசம் பண்ணணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பூமி நாசமா போச்சு. இன்னும் மோசமாக தான் போய்க்கிட்டே இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த குளோபல் வார்மிங் உடைய இன்கிரீஸ் அடுத்த லெவலுக்கு வரப்போது. அடுத்த லெவலுக்கு வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு. கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஓசோன் லேயர் தெரியும். ஆமா. இல்லையா? ஓசோன் லேயர் நமக்கு வந்து புரொடெக்ஷன். புரொடெக்ஷன். 1980ஸ்லயே அதில ஒரு ஓட்டை விழுந்தது. ம். அதுக்கப்புறம் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் சில காரியங்கள செஞ்சு இன்னும் திருப்பி கூடி வருதுன்னாங்க. ஆனா 100% இல்ல. கூடி வருதுன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ கிரீன் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பூமி இருக்குல்ல, பூமிக்கு மேல ஒரு லேயர் மாரி காட் ம். குடுத்துருக்காரு. நீங்க ஆமா. ஜெனிசிஸ் 1ல சொல்லுவாரு, "இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன். ஹெவன்ஸ் ஹெவன்ஸ் அண்ட் அண்ட் த எர்த்ன்னு இருக்கும். ஹெவன்ஸ்னா வானங்கள்னு இருக்கும். ம். நெறைய லேயர்ஸ். இப்ப நமக்கு மேல இருக்கிற லேயர் தான் கிரீன் ஹவுஸ். ம். அதுக்கு கீழ இருந்த லேயர் தான் வந்து நோவா காலத்துல இருந்த ம். ஆகாய விரிவு. அவர் பிளான் பண்ணும்போதே அத செஞ்சுட்டாரு. அதெல்லாம் ப்ரீ பிளான்ட். ஏன்னா காட் இல்ல. செஞ்சு முடிச்சாரு. அப்ப அந்த கிரீன் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ காட் மனுஷன உண்டாக்கும்போது, நீங்க வச்சுக்கோங்க. உண்டாக்கும்போது முழுக்க முழுக்க மரங்கள். ம். 3வது நாள் மரம், செடி, கொடி எல்லாத்தையும் உண்டாக்கினாரு. ம். இதுலேருந்து என்ன வரும்? ஆக்ஸிஜன் வரும். நம்ம எல்லாருக்குமே ம். தெரியும். இந்த ஆக்ஸிஜன் அப்படியே மேல போகும். போகும்போது மனுஷனுக்கு தேவையில்ல ஆக்ஸிஜன். அது வேஸ்ட்டா மேல போகுதுல்ல. ஒரு லேயர போட்டு வச்சு மூடி, ம். இந்த லேயர போனோனே திருப்பி அந்த ஆக்ஸிஜன் எங்க வரும் திருப்பி? ம். பூமிக்குள்ளேயே வரும். அதான் கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. மேல போயிட்டு திருப்பி கீழ ம். வரும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, மரத்த வெட்டணும். வெட்டுனோனே என்ன ஆயிடுச்சு? அந்த ஒரு ஆக்ஸிஜன் பங்க் குறைஞ்சிருச்சு. இப்படி ம். வச்சுக்கோங்க. ஒரு பங்க் போயிருச்சு. இதுக்கு பதிலா நான் என்ன கொண்டு வந்து வச்சேன்னா, ஒரு 2 வீலர கொண்டு வந்து வச்சேன். ம். வண்டி ரோடு போட்டேன். அதில வந்து வண்டி ஓட்டுறதுக்காக வச்சேன். இப்ப இந்த 2 வீலர்லேருந்து என்ன வெளிய வரப்போது? 4 வீலர்லேருந்து என்ன வெளிய வரப்போது? ம். கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்ஸிஜனுக்கு பதிலா மேல போகுது. ம். போயிட்டு திருப்பி ஆக்ஸிஜனுக்கு பதிலா போயிட்டு கீழ ஆக்ஸிஜன் வரதுக்கு பதிலா, கார்பன் டை ஆக்சைடு மேல போயிட்டு என்ன செய்யுது? ம். கீழ வருது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்கிரீஸ் ஆகுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிட்டிக்கு. ம். ஒரு டெல்லில ஒரு தடவ 400 இருந்தது. ம். நாட் ஃபிட் ஃபார் சர்வைவல்ன்னு. ம். அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்கிரீஸ் ஆயிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா மரத்த வெட்ட ஆக்ஸிஜன வெட்டிட்டு, அதுக்கு பதிலா என்ன கொண்டு வரேன்னு பார்க்கணும். ம். அந்த இடத்த முழுக்க வச்சுட்டு நான் ஃபிளாட்ஸ் ஆக்கிட்டேன். ம். விவசாயம் இருந்தா மரம் ம். இருந்த இடத்த மொத்தம் வெட்டிட்டு என்ன ஆக்கிட்டேன்? ஃபிளாட்ஸ் ஆக்கிட்டேன். ஃபிளாட்குள்ள நான் இப்ப என்ன போட போறேன் உள்ள? ஏசி போட போறோம். ஃப்ரிட்ஜ் வைக்க போறேன். ம். ஏசி வைக்க போறேன். இல்லையா? செல்ஃபோன் யூஸ் பண்ண அது போறேன். பேசிக் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லாமே. இவ அத்தனையிலேருந்து என்ன வெளிய வருது? ஃப்ரிட்ஜ்ல போய் பின்னாடி கை வைங்க. எப்படி இருக்கும்? ம். ஹீட்டா இருக்கும். ஹீட்டா இருக்கும். ஏசிலேருந்து வெளிய என்ன வரப்போகுது? ஹீட்டா இருக்க போகுது. அப்போ ஆக்ஸிஜன் வர வேண்டிய இடத்துல எல்லாத்துலேருந்தும் சூட்ட வெளிய வர வச்சுட்டேன். இது மேல போய் திருப்பி எங்க வரும்? ம். பூமிக்குள்ளேயே வரும். குளோபல் வார்மிங். ஈஸியா புரியறதுக்காக நான் சொன்னேன் இத. ம். அப்போ இந்த குளோபல் வார்மிங்கை இனி தடுக்க இவங்களால முடியாது. இது போயிடுச்சு. ஆனால் இத 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் முடிவாக இயேசு சொன்னார். ம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ம். பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வெந்து உருகி போகும். உங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த இங்க சொல்லிறணும். ஏன்னா இவங்க வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்தின் முடிவு வேறு, பூமி. பூமியின் முடிவு வேறு. ம். எர்த்ங்கிறது வேற, வேர்ல்டுங்கிறது வேற. என்ன ம். டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த எர்த்ங்கிறது உருண்டை. இதுக்குள்ள இருக்க நாம இருக்கோம்ல, ம். நாம, உயிரினங்கள், சிருஷ்டிப்புகள் இதான் வேர்ல்டு. இந்த ம். டிஃபரன்ஸ் இருக்கு. ம். இந்த வேர்ல்டு அழியாது. ம். இந்த வேர்ல்டு கண்டிப்பா என்ன செய்யாது? அழியாது. சயின்டிஸ்ட்குள்ள ஒரு சயின்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி 2000 இயர்ஸ் ஆர் 1000 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த பூமி தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்ளும்னு சொல்லுவாங்க. ம்.
செல்ஃப் இது மாரி. ஆமா. இயற்கை வந்து ராங்கா போகும்போது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பூமி வந்து லேயர் லேயரா இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ, இப்ப மேல நம்ம ஃபுல் வெயிட்ட போட்டு ம். எல்லாத்தையும் கட்டுனோனே, உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒண்ணா தான் சுத்தும். ம். சில நேரத்தில மேல இருக்கிறது ஸ்லோவா சுத்தும். உள்ள இருக்கிறது கொஞ்சம் அது ம். நார்மல் ஸ்பீட்ல சுத்தும். ம். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்படி போயிட்டுருக்கும். போக, போக, போக ஸ்ப்ரிங் மாரி. ம். ஒரு இடத்துல என்ன பண்ணும், திருப்பி தன்ன சரி ம். பண்ணிக்கொள்ளும். ம். அதுக்கு பேர் தான் பூமி அதிர்ச்சி. ம்ஹ்ம். எவ்வளோ ஸ்பீடா பண்ணுதோ, அவ்வளோ ஸ்பீடு. ரிக்டர் அளவு. ம். ஸோ, இந்த லேயர் வந்து திருப்பி வருது இல்லையா? ஆமா. அதான் ரிக்டர் அளவு. ம். எவ்வளோ ஸ்பீடா வருதோ அவ்வளோ ஸ்பீடு. ம். சரிங்களா? ம். அப்ப பூமி தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும். இதே மாரி 2000 வருஷத்துக்கு ஒரு தடவ பூமி தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும். ம். நோவா காலத்துல நாம சொல்றது ஜலப்பிரளயம். ஆமா. அவங்க சொல்றது பூமி தன்னை சரிப்படுத்திக் கொண்டுருச்சு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ம். திருப்பி ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட். அப்படி ஒரு ரீஸ்டார்ட் இப்ப ஆகும். அதுக்கு பேர் தான் உலகத்தின் முடிவு. ம். இத சயின்ஸ் ஒத்துக்குது. சயின்டிஸ்ட்டே அதான் சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பூமி தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்ளும். அந்த சரிப்படுத்திக் கொள்ளுகிற அந்த சம்பவத்துக்கு பேர் தான் உலகத்தின் முடிவு. ம். இந்த பூமி அழியாது. இந்த உருண்டை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் இருக்கு. ம். நான் என்னுடைய கணக்கு இது. அ நீங்க சொன்ன மாரி சயின்டிஸ்ட்லாம் இல்ல. என்னுடைய கணக்கு பிப்ளிக்கல் தான். நமக்கு எப்பவுமே பைபிள் தான் கணக்கு. அத தவிர வேற ஒண்ணும் தெரியாது. பைபிள் கணக்குப்படி இப்போ வருகை வந்து ஆண்டவர் சபைய எடுத்துட்டு போயிட்டாருனாலும், குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 1007 வருஷத்துக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம். நான் சொல்றது மினிமம். மினிமம். என்ன 1007 வருஷம்னு கணக்கு கேட்டாங்கன்னா, 7 வருஷம் ட்ரிபுலேஷன் பீரியட் இருக்கு. 1000 வருஷம் இயேசுவோடைய அரசாட்சி இருக்கு. அது 2ம் இந்த பூமியில தான் நடக்கணும். ம். ஸோ இந்த பூமியானது இன்னைக்கு நாளைக்கெல்லாம் என்ன செய்யாது? அழியாது. பூமி இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கும். அதுக்கப்புறம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேணும். கொஞ்ச காலம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு யுத்தம். அது வரைக்கும் அது இருக்கும். ஸோ வருகை என்னைக்கு வருதோ, அன்னையிலிருந்து 1007 வருஷம் மினிமம் இருக்கும். ஆனால் இப்பொழுது உலகத்தின் முடிவு தொடங்கியிருக்கு. ம். அந்த குளோபல் வார்மிங் உடைய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. ம். யூரோப்ல 40 என்னைக்காவது பார்த்தாங்களா? ம். 47 வந்துக்கு நமக்கு அடிக்குது இப்ப. 47 எங்க அடிக்கும் தெரியுங்களா? ம். பாலைவனத்தில அடிக்கும். இன்னைக்கு சிட்டிக்குள்ள அடிக்குது. ம். இவங்க அதுக்கு ரீசன் சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல்ல மேல் பகுதி சூடாயிருச்சு. இப்போ கீழ்ப்பகுதியும் சூடாயிருச்சு. அதுலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன். இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடு வந்து நமக்கு ஹீட் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து கலிஃபோர்னியா சைடுலாம் பயங்கர மழை பெய்ய போது. வாட்டெவர் இட் இஸ். ஆக மொத்தம் உலகத்தின் முடிவுக்கு நேராக உலகம் போயிட்டே இருக்கு. ம். ஆண்டவர் சொன்னதான அந்த மத்திய 24:3ல சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கான காரியங்கள் நமக்கால நடக்குது. வருகைக்கு பின்னாடி டோட்டலா முழு பூமியும் குளோபல் வார்மிங்க்கு மாட்டிக்கும். ம். ஏன்னு சொன்னா, இது என்னுடையது. என்னுடைய கணிப்பு. 6ஆம் சீல்ல 6த் சீல்ல பார்த்தீங்கன்னா, வானத்தில இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது எல்லாமே நடக்குதுல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஓசோன் லேயரோ, இந்த கிரீன் ஹவுஸ் எல்லாமே வந்து போயிடும். போயாச்சு. எப்படி நோவா காலத்தில ஆகாய விரிவு தண்ணி வந்து கீழ வந்துருச்சு இல்லையா? அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நோவா கிட்ட சொல்லுவாரு, சீதோஷண நிலை, காலநிலை மாறும். கிளைமேட் எல்லாம் மாறும்பாரு. ம். அதே மாரி இப்ப நடக்க போற சம்பவத்தில கிளைமேட் எல்லாம் மாறிடும். மாறி அதுக்கப்புறம் உங்களுக்கு மோர் ஹீட் ஆக தொடங்கிரும். ஜனங்கள் வந்து இப்ப அதுக்கு வாழ பழகிருவாங்க. இப்ப யூரோப்ல வந்து ஏசி போட ஆரம்பிச்சுட்டாங்களா எல்லாருமே? ம். உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில ஒரு வீடியோ பார்த்தேன். சீலிங் ஃபேனே கிடையாது அந்த சிட்டில. ம். ஏன்னா, அவங்களுக்கு அப்படி ஒண்ணு தேவையே படல. ஃபேனே இல்ல. இப்ப எல்லாம் ஏசிக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. ம். அப்படி ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊட்டிக்கு போம்போதே நான் சொன்னேன். அப்ப எல்லாருமே ஃபேன் போட தொடங்கியிருந்தாங்க. "ஊட்டில ஏன் ஃபேன் போட ஆரம்பிச்சுட்டீங்க?" அப்படின்னு கேட்க ம். தொடங்கணும். இப்ப ஊட்டில ஏசி போட தொடங்கிட்டாங்க. ம். ஸோ அந்த குளோபல் வார்மிங். இப்ப ஜனங்க பழக தொடங்கிருவாங்களா? வருகையும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, டோட்டல் வேர்ல்டும் இப்ப எப்படி நம்ம சவுதி அரேபியாவ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இவங்கள சொல்லிட்டு இருக்கோம். அதே மாரி டோட்டல் பூமியும் இருக்கும். அப்ப சவுதி அரேபியா எப்படி இருக்கும் பாருங்க. ம். ஸோ அந்த 7 வருஷம் தான் உபத்திரவ காலம் நம்ம சொல்றோம். ம். இது ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் பிப்ளிக்கல் பார்வையில நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இதுலயும் ஒரு ஃபேமிலிய ட்ரஸ்ட் பண்ணி அவரு குடுத்து, நம்மள இன்னும் ஜெபிக்க சொல்றாரு. நம்மள இன்னும் தியானிக்க சொல்றாரு. இதுக்கு நடுவுல தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பது எப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. ம். நீங்கள் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ம். எப்படி பாதுகாக்கப்படணும்? இன் காட் வி ட்ரஸ்ட். ம். அது எப்படி? ஸோ காட நீங்க ட்ரஸ்ட் பண்ணும்போது, இதுக்கு நடுவுல வந்து காட் எப்படி பார்த்துக்கிறாரு? இப்ப பாருங்க சமீபத்தில கொரோனா வந்துச்சு. கொரோனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நமக்கு வேக்சின் கிடையாது. ம். இப்போ வரைக்கும் மெடிசின் கிடையாது. வேக்சின் கிடையாது. அந்த வேக்சின் இல்லாதபோது டாக்டர்ஸும் ஒண்ணும் பண்ண முடியல. கவர்மெண்ட்ஸும் ஒண்ணும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கவர்மெண்ட்ஸும் எதுவுமே செய்ய முடியல. என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே! ம். திடீர்னு ஒரு வைரஸ் ஒண்ணு தாக்கிருச்சு டோட்டல் வேர்ல்ட. என்ன பண்றதுன்னு தெரியாம, இவங்க எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்கல்ல. அப்ப யார் நம்மள காப்பாத்துனது? ம். ஒரு பெரிய டிபேட்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவங்க சொன்னாங்க, "திஸ் இஸ் த ரைட் டைம் டூ நோ அபௌட் த காட்" அப்படின்னாங்க. ம். கடவுளை தெரிந்து கொள்வதற்கான சரியான நேரம் இதுதான் ம். அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வரும்போது, இதுக்கு நடுவுல காட் நம்மள எப்படி காப்பாத்துறாருங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இதெல்லாம் நம்ம சொல்றதுனால
நேர்கள பயமுறுத்துறதுக்கு இல்ல. நம்ம நேர்கள இன்னும் நம்ம வந்து பிப்ளிக்கலா எப்படி ஃபேக்ட்ஸ் ரிவீல் ஆகுதுன்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான் வெளிய இல்ல நான் வருது. அதையும் சொல்லிர்றேன். நீங்க ஆ. சொன்னதுனால ஆ. நான் சொல்லிர்றேன். இப்போ கவர்ன்மெண்ட் வந்து ஒரு காஷன் குடுக்குறாங்க. பெரிய சூறாவளி ஒண்ணு கிராஸ் ஆக போது. மிக 120 கிலோமீட்டர் வேகத்தில காத்தடிக்க போது. ம். தாழ்வாழ இருக்கிறவங்கலாம் மேடான பகுதிக்கு போயிடுங்க. ஆமா. தண்ணி ஊருக்குள்ள வரும். இதுக்கு பேரு பயமுறுத்துறதா? இல்ல இவங்களுக்கு எச்சரிப்பு குடுக்குறதா? இது வந்து இன்னும் சொல்லப்போனா கேர் எடுத்துக்கோங்கன்னு ஒரு 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 சேவ் பண்ணுன்ற கான்செப்ட். அதே கான்செப்ட்ல தான் இப்ப நம்ம சொன்னோம். இதுதான் அவங்க சென்ஸ் பண்ணணும் இதுதான் அவங்க பார்க்கிறவங்க. சென்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த விதத்திலயும் தவறாவும் புரிஞ்சுக்கூடாது. பட் இவ்வளோ மத்தியில தேவன் ஒரு கூட்டத்த அவரு சொல்ற வார்த்தைய அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே தான் இருக்காரு. அது மாறுக அது மாறவே மாறாது. மாறாது. ஸோ காட் வில் ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல். இன் கண்ட்ரோல். தேங்க் யூ பிரதர் ஜெகன். அடுத்த பதிவில இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில நம்ம இன்னொரு ஒரு கேள்வியில ஆரம்பிக்கலாம். பட் இந்த நிகழ்ச்சியில வந்து தெளிவுபடுத்தினது மிக்க நன்றி. அதுவும் இல்லாம மேத்யூ 24 பின்னாடி ஒரு 2000 வருஷத்த தாண்டி இன்னும் அடுத்த சகாப்தத்துக்கே ஒரு விஷயம் இருக்குன்றத ஒரு வசனம். அதுவும் இல்லாம நீங்க அந்த ஒரு சாப்டர நீங்க 10 வருஷம்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சேன். ஒரு இவரு 10 வருஷத்துக்கு இது ஒண்ணு எடுத்தாருன்னா, எப்போ பைபிள நம்ம முடிக்கிறது? அப்ப எவ்வளோ நம்ம டீட்டெயில்டா தியானிக்கணும்? எவ்வளோ நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கணுன்றது இன்னும் தெளிவாகுது. மிக்க நன்றி. அடுத்த பதிவுல நம்ம இன்னொரு ஒரு பார்வைய பார்ப்போம். பைபிள்லேருந்து எடுத்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111600, 8124111700. மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.